கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சீசன் என்பவனை குறித்து பார்ப்போமா? லூக்கா 6:40 சீசன் என்பவன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான் என்று லூக்கா சொல்கிறார். சீசன் என்பவன் தன் குருவுக்கு முதலிடம் கொடுப்பவனாகவும் அவருடைய உபதேசங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவனாகவும் கீழ்ப்படுகிறவனாகவும் காணப்படுகிறான். சீசனுக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் உண்டு. விசுவாசி கிறிஸ்தவ ஜீவியத்தின் முதல் நிலை. சீசன் என்பவன் முதிர்ந்த நிலையில் காணப்படுகிறான். சீசன் போதனைகளை உபதேசிக்கிறவனாகவும் அதன்படி நடக்கிறவனாகவும் காணப்படுகிறான். மத்தேயு 10:1 இயேசு சுவாமி 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். அன்று அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சீசர்களுக்கு பிசாசுகளை துரத்த வியாதிகளை சுகமாக்க அதிகாரம் கொடுத்தது போல இன்றும் அவர் அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை கைக்கொள்கிற அவருடைய சீசர்களுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சீசன் என்பவன் எப்படி காண வேண்டும் என்று பார்ப்போமா? மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகமெங்கும் போய் சீசர்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவருடைய மந்தையில் சேர்க்க ஆண்டவர் அழைக்கிறார். சீசருடைய கடமை உலகமெங்கும் கர்த்தரை பிரஸ்தாபிப்பது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவது. இது நிமித்தமாக அவனுக்கு பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் ஏற்படலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் அவன் சகித்துக்கொள்ளும் தன்மையுடையவனாக காணப்பட வேண்டும். 16:24 ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சீசன் என்பவன் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டுமானால் அவன் தன்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் அவன் சிலுவையில் அறைந்தவனாக தன்னுடைய எல்லா நினைவுகளும் ஆண்டவரின் மேல் வைத்தவனாக அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நிறைவேற்றுகிறவனாக காணப்பட்டால்தான் அவன் சீசனாக காணப்பட முடியும். சரி, சீசர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போமா? யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அதனால் அவர்கள் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறவர்களாக விட்டு கொடுக்கிறவர்களாக அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுவர்களாக நாம் காணப்படுவோமே ஆனால் அவருடைய சீசர்களாக காணப்படுவோம். வேதத்திலும் கூட யோவான் 1:40-42 சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா பேதுருவை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு சென்றார். அப்பொழுது இயேசு சுவாமி இனி நீ சீமோன் என்று அழைக்கப்படாமல் கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்கிறார். சீமோன் என்பதற்கு காற்றில் அசைகிற நாணல் என்று பொருள். ஆனால் கேபா என்பதற்கு அசைக்கப்பட முடியாத கண்மலை என்று பொருள். நாணலாக இருந்த பேதுரு கேபாவாக மாறியதனால் அவன் ஊழியம் செய்யும் பொழுது ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2:41 சொல்கிறது. அவருடைய சீசர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பணியை செய்து அநேக ஆத்துமாக்களை அவருடைய மந்தைக்குள் அழைத்து செல்கிற பிள்ளைகளாக சீசர்கள் காணப்படுகின்றனர். உலகத்திலும் கூட பால்யாங்கிசோ என்ற மிகப்பெரிய ஊழியர் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் தென்கொரியாவில் ஊழியம் செய்து வந்தார். அவர் சிறு பையனாக இருக்கும் பொழுது அவருக்கு காசநோய் ஏற்பட்டதினால் அவருடைய தகப்பனாரால் அவர் வெளியேற்றப்பட்டவராக கைவிடப்பட்டவராக தன்னுடைய மாமாவின் வீட்டு திண்ணையில் அடைக்கலமானார். அங்கு அவருக்கு குளிரின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. ஒரு சமயம் ஒரு சிறு பெண் அவ்வழியாக வந்த பொழுது ஒரு புதிய ஏற்பாடு ஒன்றை அவருடைய கரத்தில் கொடுத்தார். அவர் ஒரு புத்த பிச்சுவாக இருந்த பொழுதிலும் அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி படித்தார். அது நிமித்தமாக அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், சுகமும் பெற்றார். பின்னாட்களில் அவர் 7,50,000 ஜனங்களுடைய சபையின் போதகராக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் தான் ரட்சிக்கப்பட்டது போல தன்னுடைய குடும்பத்தாரையும் ரட்சிக்கப்பட்டவராக தென்கொரிய தேசம் முழுவதையும் அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக ஆதாயப்படுத்தியவராக காணப்பட்டார். ஆண்டவர் யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் அப்படியே செய்கிறவராக காணப்படுகிறார். ஒரு சிறு பெண்ணின் ஊழியம் அன்றைக்கு பால்யாங்கிசோவை எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ளதாக காணப்பட்டது. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து நமக்கு கிடைக்கும் நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கற்பனைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக அதை நாம் கடைபிடிக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டால்
பார்த்தால் நாமும் அவருக்கு பிரியமான சீசராக வாழ முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. விசேஷமாக சீசன் எப்படி வாழ்கிறாரோ அதுபோல் நாங்களும் உங்களுக்கு பிரியமான சீசனாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாருங்கப்பா. விசேஷமாக இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.